வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு இட்லிக்கு சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த தக்காளி குழம்பு ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடுறது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அதில் நான் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் ஸ்கிப் பண்ணலாம், இல்லை பெரிய வெங்காயத்தை ஏதாவது ஒன்று கூட போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ருசியாக இருக்குங்கிறக்காக வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டும் வச்சுருக்கேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வச்சுருக்கேங்க, கிரேவி நிறையா வரணுங்கிறதுக்காக. அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு கை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும் போது கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா மேலே நல்லா மிதந்து வரும். அதுக்காக நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது அரைப்பதம் வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைப்பதம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் ஒரு துண்டளவுக்கு இஞ்சியும் ஒரு பெரிய பல் பூண்டும் உரித்து வச்சுருந்தேன், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா சிவப்பாக வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளியை பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் வெந்து வரணும். தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேறு எதுக்கும் நம்ம எண்ணெய் சேர்க்குறதில்ல, வதக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தொளி தனியாக தக்காளி தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா அந்த தக்காளி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த பாருங்கள், நல்லா தொளி தனியாக இது தனியாக நல்லா அமுக்குனிங்கன்னா அமுங்கி வரும். அந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தக்காளி வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா வதக்கி விட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த வெட்டி வச்ச வெங்காயத்தில் கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தேன், அந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். அந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா லேசாக ப்ரௌன் கலரில் வரட்டுங்க. அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாடை போகணுங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பொடி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது லேசாக பச்சை வாடை போனதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள், பொடி நல்ல ரெட் கலரில் இருக்கிற பொடி சேர்த்துருக்கேன். இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகா பொடிங்க, அதை சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துக்கோங்க. போதுமானது, வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி எவ்வளோ தூரம் சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு 2 பங்கு அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக கெட்டியாயிரும். அதுக்காக இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் ஊற்றி நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் தண்ணி நிறையா சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்ச உடனே பச்சை வாடை ஃபுல்லாக போயிருங்க. போனதுக்கப்புறம் இட்லி மாவு தோசை மாவு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு இதோடு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அதுதான் கெட்டித்தன்மை கொடுக்கும். ஊற்றுனா 5 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாயிருங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் அந்த மாவு இல்லைன்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு கரைச்சி ஊற்றிக்கோங்க, அதுவும் நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும். இப்போ இவ்வளோ தாங்க, நல்லா வந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும். இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா இட்லி கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க. நல்லா தண்ணியாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா வாடையாக இருக்கும். நீங்கள் ரோட்டு கடையில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி இருக்கும். ஒரு தடவை வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் நீங்களே சொல்லுவீங்க. அதே மாதிரி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க. நல்லா இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.